வெல்கம் டு குக்கிங் அப்டேட். வாங்க இன்றைக்கி கிட்ஸுக்கு பிடிச்ச இப்பி நூடுல்ஸ் செய்யலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். இதோட 2 இப்பி நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கலாம். இப்போ இதோட 2 டம்ளர் தண்ணி. இப்போ நல்லா கொதி வந்தோன்னே இப்பி நூடுல்ஸ் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியில் நல்லா சுண்டி வந்தோன்னே இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த முட்டையை எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்கூல் வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.